மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வையகமும் எண்ணில் நல்ல வேதியாகும் ஒரு குறைவில்லை கண்ணில் நல்ல குரு கருமலர் நல்ல பெண்ணில் நல்லாரும் பெருந்தலை இருந்ததே அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. மூன்றாவது திருவாசகத்தினுடைய மாநாட்டை மதுரையை தேர்ந்தெடுத்து மண்ணுக்குரிய மணிவாசக பெருமானுடைய ஆட்சி பீடம் செய்யக்கூடிய அமைச்சு பணி செய்யக்கூடிய அடியவருடைய காணிக்கையை ஏற்று சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற இறைவன் அருளால் குருவருளால் ஆதிசங்கர ஆச்சாரிய பீடத்தின் சார்பாக ஒரு இதனுடைய கைங்கரியமாக ஒரு சிறிய என்னுடைய திருச்சியிலிருந்து நமக்கு அருண் தம்பி வந்துட்டாங்க. இந்த பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். என்னன்னா, தீபம் ஏற்றாத கோயில்களுக்கெல்லாம் சென்று 108 தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. அதே திருவள்ளூர் எருமீஸ்வரர் கோயிலில் வந்து மாதம் திருவிழம் நடத்திக்கிறாங்க. நிறைய பணி செஞ்சுருக்காங்க. 3வது மாநாடு நடத்துகிறோம். எத்தனை மாநாடு நடத்துகிறோம் அத்தனை மாநாடு தானாக என்ற பேர் உதவி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் அவர் நடித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லாம் கேட்டுங்க. அவருக்கு ஒரு பெரிய நடிகராகி அந்த நடிப்பின் மூலமாக வரக்கூடிய பணத்தை அவளை மாதிரி உள்ளவர்களுக்கு நிறைய செய்யணுங்கிறதுக்காக இருக்காரு. ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் மென்மேலும் வளரணும். எல்லாருடைய ஆசையும் அவர் கிடைக்கணும். இந்த நல்ல நாளிலே தம்பி ஆதித்யானா சூரியன் அர்த்தம். சன்னா சூரியன். சன்ன வளர்ந்துச்சு. நம்ம சன்ன வளரணும் பெருசா. அதனால தம்பிக்கு எல்லா சன்னாக
பெரிய ஒரு விஷயம். இந்த உத்தரவிற்கு அவர் மூலமாக எனக்கு எந்த நாளும் கிடைக்கணும். எங்களுடைய அன்பு பாசத்தை பார்த்து நிறைய பேர் பொறாம போகிறாங்க. இந்த பொறாமையெல்லாம் நீக்கி 51 மாநாடு 1000 திருவாசக மாநாடு நடத்தணும். அதனால் நேதாஜி ஐயா அவர்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்யலாம். சங்கர மடத்திலிருந்து ஐயா ஆசீர்வாதம். ஆதித்யா ஆதித்ய சூரிய அவருடைய வாசகர்கள் மந்திரம் விழா ஆரம்பிக்கும் போது ஆதித்ய சோசனம் பாடிதான் ஆரம்பிச்சோம். மதுரை என்று சொன்னோன்ன மதுரையில மாநாடு போட போறேன்னு சொன்னோன்ன அர்ஜுன் ஐயா பேர் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஐயா மேல வரணும் ப்ளீஸ். அதெல்லாம் உள்ள வாங்க. அதாவது என்ன விஷயம்னா, திருவாரூர் மாநாடு நடத்தினோன்னே அடுத்த மாநாடு வந்து சிதம்பரமா மதுரையான்னு ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ வந்து மதுரை சீட்டுக்குழிக்கு போட்டால் மதுரை தான் வந்துச்சு. ஏன்னா நம்மளாம் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, மீனாட்சி துணையன்ட்டு. அப்படி சொன்னோன்னே மதுரைன்னு சொன்னோன்னே எங்களுக்கு வந்து முதல்ல எல்லாரும் சொன்ன பேர் அர்ஜுனன் ஐயா தான் சொன்னாங்க. அர்ஜுனன் ஐயா பாருங்கன்னாங்க. அர்ஜுனன் ஐயா பார்த்தா வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. அவரை பற்றி சொல்கிறேன். நமது அர்ஜுன் ஐயா அவர்கள் வருடம் புற்று திருவிழா அன்று நூற்றுக்கணக்கான அடியார்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊரில் வந்தாலும் அடியார்களுக்கு அன்னம் பாதிப்பு பண்ணுவாங்க. முதல் நாள் இரவு, மறுநாள் காலை, மதியம். அதே போல் தேரோட்டத்தன்னைக்கு 3 வேளை உணவு எந்த ஊர்லேருந்து எத்தனை அடியார் வந்தாலும் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் அவர் கோயிலை சுற்றிக்கிட்டே இருப்பார். யார் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அவர் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைப்பார். அது 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ அந்த பணியை அவர் மகேஸ்வர பூஜையை சிறப்பாக செய்து வருகிறார்கள். மண்ணினில் பிறந்தால் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியாரமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவதம் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமனில் உலகர் முன் வருகிற வரைப்பாருங்க. எந்த சேக்கரா சுவாமி வாக்கு கேட்டமாக நடந்து வராங்க. அவ்வளோதானே சாமி. அரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. இந்த அருள் கடாட்சியம் இறைவனுடைய அருளாலும் குருநாதருடைய திருவருளாலும் இந்த மாநாடு நடந்து கொண்டு இருக்கிறது. காலையில் வரும்போது கூட மாநாட்டில் மக்கள் வெள்ளமே இல்லைன்னு சொன்னாங்க. திருவாசகத்தை படிக்கும்போது உருகி பெருகி அறிந்து புரிந்து தெரிந்து உணர்ந்து படிக்க வேண்டும் சொல்லுவாங்க. முதல்ல பர்ணசாலையில் மணிவாசக பெருமானும் சிவபெருமானும் தான் அந்த முற்றோதலை பண்ணாங்க. அதனால் திருவாசகத்தில் இருக்கட்டும், திருவாசகத்திற்கு கூட்டம் சேரணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆத்மார்த்தமான அந்த பணி தொடரணும், செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படின்ற மாதிரி இந்த மாநாட்டை ஒரு விழிப்புணர்ச்சியோட வல்லமையோட திறமையோட நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய அடியார் அவர்களை வாழ்த்தி மென்மேலும் அவரும் அவர்களோடு உடன் பணியாற்றுகின்ற ஆத்மார்த்தமான அணுக்கத் தொண்டர்களாக சைவ திருமுறைக்குள் வந்து சைவமாகவே வாழ்ந்து சிவமாகவே உணர்ந்து திருவடி சேரக்கூடிய இறைவனுடைய புகழ் பாடக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் காவி தரித்து கமண்டலம் ஏந்தி சந்நியாசம் ஏற்று உத்ராட்சம் அணிந்து பரம்பொருளாகவே காட்சியளிக்கின்ற அவர்களையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் திருவடி வழங்கி சிவமாக சைவ திருமுறையில் அடியார்களாக அடியவர்களாக ஆன்மீக அன்பர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய ஆதிசங்கர் ஆச்சாரியா பீடத்தின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தையும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவும் பாராயணம் செய்தவும் வழிபாடு செய்யவும் இந்த மீனாட்சி திருமண் இடத்தில் சொக்கநாதர் ஆலவாயினுடைய அரசாட்சி செய்கின்ற மாமதுரையில்
திருப்பாதங்களை பதித்த அடியார் அனைவருக்கும் கோரான கோடி வணக்கத்தை தெரிவித்து, இந்த எங்களுடைய ஐயா அவர்கள் ஆசைப்பட்டதற்கிணங்க ஒரு 4 நல்ல வார்த்தைகள் கற்பக விருட்சமாக, கற்பகத்தினுடைய சொரூபமாக, வித்தாக, விதையாக, நாளை வளர்ந்து செழிக்கும் ஒரு மரமாக, நம் மனதில் ஆளூன்றி நிற்கக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய வடிவமாக இந்த இடத்தில் இறைவன் அருளாலும் மனம் மெய் மூலிகளால் வணங்கி உங்கள் திருவடிகளை வேண்டி யான் உன்னை இன்று உரைக்குமாறு உணர்த்தே என இறைவனுடைய அருளாலும் மணிவாசகப் பெருமானுடைய குருவருளாலும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் அவருடைய மக நட்சத்திரத்தில் இறைவனோடு இறைவன் புகழை பாடுவதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பினை அலங்கிய ஆண்டவருக்குள் அடியாராக இருக்கக்கூடிய அடியார் வேறல்ல, ஆண்டவர் வேறல்ல, பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் காணாத திருவடிகளை அடியவர்களுக்கு வழங்கிய ஆண்டவன் போல அடியார் புகழ் பாடக்கூடிய தொண்டர்களாக வந்திருக்கக்கூடிய உங்களோடு இதை பகிர்ந்துக்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், பங்கேற்பதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிறவியில் கிடைத்த வாய்ப்பு, அப்படிப்பட்ட இந்த மணிவாசக பெருமானுடைய புகழையும், சேக்கிலார் இந்த உலகத்திற்கு ஒரு அமைச்சு பணியில் இருந்தார், அதே போல் மணிவாசக பெருமான் இருவருமே அமைச்சு பணியில் இருந்து இந்த உலகத்தில் பெரிய பேரை பெற்ற மகான்கள் இருவரும். அப்படிப்பட்ட அந்த மகான்களுடைய மாணிக்கவாசருடைய புகழை, திருவாசகத்தினுடைய புகழை இன்று உரைக்குமாறு இறைவனுடைய அருளால் ஒரு 4 வார்த்தைகளால் மனம் மெய் மொழிகளால் அவர்களை வணங்கி, இறைவனுடைய அருளால் நாம் முதல் இந்த உலகத்திற்கு வணங்கப்பட்ட ஒரு வேத பாராயணம். ஓம் நமோ வசிஷ்டாய மகாவிரதாய பராசரம் வேதநிதிம் நமோஸ்தே நமோஸ்து அனந்தாய மகோரகாய நமோஸ்தி சேவிய காசேவிய நமோஸ்து ரிஷப்ய பரமம் பரோசாம் தேவசி தேவம் வரதம் வரானாம் சகஸ்ர சீர்சாய நமக்ஷிவாய சகஸ்ரநாமாய ஜனார்தனய. இது என்ன அர்த்தம்னா, வேதத்தை கொடுத்தவர்கள் இருந்து நம்முடைய தாய் தந்தையர் இந்த உலகத்துக்கு கொடுத்தது வரைக்கும் 1000 தலைகள் பூண்ட ஜனார்தனிலிருந்தும் ஆதிசேஷனிலிருந்தும் இவர்கள் அத்தனையும் கொண்டு செலுத்தக்கூடிய நம்முடைய பரம்பொருளையும் வணங்கி, பரம்பொருளுடைய அனுகிரகம் பெற்ற அம்பாலையும் வணங்கி, இந்த உலகத்திற்கு கொடுத்தக்கூடிய வரப்பு சாதமாக இந்த உலகத்திற்கு வழங்கிய இறைவன் ஏதாவது ஒன்று செய்யணும், அப்படி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கார். பாரதி சொல்வது போல, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதன் போல வீழ்வாய் என நினைத்தாயோ என்று பாரதி சொல்வார். அவர் வாழ்ந்த இந்த மணிவாசக பெருமான் போலவே குறைந்த வயதில் பருவகாலத்தில் எய்தும் 4 நூற்றாண்டுகளுக்குள் வாழ்ந்து இந்த உலகத்தில் புரட்சி பணிகளை செய்து இந்த ஒரு பிராமண வம்சத்தில் தோன்றிய அந்த பாரதி போல சொல்வதனுடைய கூற்றுக்கு இணங்க ஒரு வைராக்கியத்தோடும் நம்பிக்கையோடும் முயற்சி என்பது முடியும் வரை செய்வதல்ல, முடிந்தவரை செய்வது முயற்சி என்று அந்த முயற்சியிலே பல கடலுக்கு சிப்பிக்குள் முத்து இருக்குன்னு சொல்லி கடலுக்குள் முத்தெடுக்க செல்வம் முத்து கிடைக்கவில்லை என்பது வருத்தப்பட்டு வருவதல்ல, அது தோல்வி அல்ல, நம்முடைய முயற்சியில் தான் தோல்வி என்பது அர்த்தம். அப்படி திருச்சி மாநகரிலிருந்து அவருடைய குடும்பம் குழந்தைகள் என்று தன்னுடைய வாழ்க்கையை சராசரி மனிதனாக வாழலாம். இங்கே உள்ள அடியார்களெல்லாம் சந்தித்து இதனுடைய சாராம்சமாக இந்த மணிவாசக பெருமானுடைய மண்ணை விட்டு மறைந்த தன்னை விடுவித்த மக நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் இந்த ஒரு வழிபாடையும் குரு பூஜையும் திருவாசகத்தை வெளிப்படுத்தும் நோக்கமாக, அதுவும் ஒரு ரிட்டையர்டு ஐஜியாக இருந்தக்கூடிய பொன் மாணிக்கவேல் அவர்களை உயர்ந்த எண்ணத்தோடு நல்ல ஒரு லட்சிய மனிதரை கொண்டு வந்து அவருடைய தொடக்க விழாவாக எங்களை எல்லாம் குத்துவலுக்கு ஏற்றி அதை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு. அப்துல் கலாம் சொல்லுவார், இந்த குத்துவலுக்கு ஏற்றுவது இந்துக்களுடைய பாரம்பரியம், ஒற்றுமையில் வேற்றுமை காணக்கூடிய நாடு இது பாரத பூமி.
அதனால் அப்துல் கலாம்கிட்ட ஒரு சின்ன குழந்தை தேய்ச்சிச்சு, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுகிறீர்களே என்னன்னு கேட்கும்போது, இந்துக்களுடைய சாஸ்திரம் ஒரு குத்துவிளக்கு, அதை ஏற்றுவனோ நான் ஒரு முஸ்லீம், அதை ஏற்ற பயன்படுத்துவதோ மெழுகு கிறிஸ்டின், இதுவே இந்துக்களுடைய பாரம்பரியம் என்று சொல்வார். அது மாதிரி விளக்கேற்றி அந்த வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தினுடைய வடக்கு வாசல் மோட்சப்பகுதி, எங்களையெல்லாம் மோட்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த ஒரு உத்தரகோஷம் அங்கேனா என்ன அர்த்தம்? நம்முடைய உடல் பகுதியினுடைய வடக்கு பகுதி, உத்தரம் என்பது வடப்பகுதி. வடக்கு கோபுரத்திலிருந்து கைலாய வாத்தியத்தோடு இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்மை எல்லாம் அழைத்து வந்து நல்ல ஒரு அமுது கொடுத்து அவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக உலமாற பணி செய்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் 10 சன்னியாசிகளும் அழைத்து வந்து மிக மிக புண்ணியம். இந்த உலகத்தில் பசி என்று வருபவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கு வேணுன்ற நேரத்தில் கொடுக்கக்கூடியது இதனுடைய காவி தரித்து சந்நியாசம் ஏற்று கமனல் என்று அவர்களுக்கு நாம் உணவு கொடுப்பது. அவர்களெல்லாம் பரிபூர்ணமாக இங்கிருந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த குரு பூஜையில் எங்கு இருக்கிறாரோ இல்லையோ நிச்சயமாக மணிவாசக பெருமான் நம்மிடையே இருப்பார். பரம்பொருளை கரம் பிடித்து கூட்டி வந்து இந்த மாநாட்டினுடைய வெற்றி மாநாடாக அவர்களுடைய குடும்பம் 21 தலைமைக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு புண்ணியத்தையும் நிச்சயமாக வழங்குவார் என்று சொல்லி, முதல்ல நான் எங்கே பேச போனாலும் மாதா பிதா குரு தெய்வம், முதல்ல நம்ம எவ்வளோ சந்நியாசம் ஏற்றாலும் தாயினுடைய புகழை ஒருவர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எங்கள் ஆதிசங்கர பகவத் பாலாலும் மாத்ருகா பஞ்சகத்தின் மூலமாக பட்டினத்து சுவாமிகள் துறவேற்று 10 பாடல்கள் பாடி ஞான நெருப்பால் தாயினுடைய இந்த உலகத்துக்கு அனுகிரகத்தை தெரிவித்தவர். கருப்பையில் சுமந்த தாயை தன்னுடைய தோல் மார்பில் சுமப்பது தவறில்லை என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரருடைய பகவத் பாதாளுடைய வழிவந்த நாமெல்லாம் தாயை போற்ற வேண்டும். அதனால் தாயினுடைய 4 வார்த்தைகள் நம்மெல்லாம் பேசி அந்த திருவாசகம்னா என்ன, அதை ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், அந்த நூலினுடைய பெருமை என்ன, இந்த 12 திருமுறையும் இயற்றினுடைய அந்த நாயன்மார்கள் 12 திருமுறைக்குள் சென்றவர்கள் 8ஆம் திருமுறைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு புகழ், எட்டாத கனியை தொட்டுவிடும் சிகாமந்திரத்திற்கு ஒரு இணையான 8வது திருமுறை இந்த திருவாசகத்திற்கு ஏன் இவ்வளவு மகிமை, மாணிக்க வாசகருடைய முன்ஜென்மா என்ன, ஏன் இறைவன் காரணம் இல்லாமல் காரியத்தை இந்த மதுரை மண்ணில் நடத்தி வைத்தார், இதெல்லாம் நம்ம உணரணும், புரியணும். எல்லா இடத்துலையும் திருவாசகம் படிக்கிறோம். ஐயா வரும்போது நாங்கள் சொன்னோம், ஐயா நம்பிக்கை, அவங்களே சொன்னாங்க நம்பிக்கை 51 சேதத்தில் போனோம், யாருமே செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் 51 மாநாடு போடணும்னு நான் தான் விண்ணப்பத்தை வச்சேன். அதுக்கு என்ன வேணும் உதவிகள் எந்த மாவட்டத்தில் வேணாலும் சொல்லுங்கள், நாயன்மார்களோட நம்ம பண்ணிட போகிறோம். அதனால் 51 தேசத்தில் 51 மாநாடு 51 பதிகத்தினுடைய ஞாபகார்த்தமாக மணிவாசகர் சென்றது வைப்புத்தலம் அப்படின்னு 9, அந்த 9 இடத்திற்கு சென்றார். வைத்து தலமாக மீதையெல்லாம் 51 பதிகமாக வைத்து தலைப்புகளை கொண்டாந்தார். அப்படிப்பட்ட 51 மாநாடு செயற்கரிய செய்களை செய்யும் போது நிச்சயமாக உலகத்திற்கு முன்னால் நீங்கள் காண்பிக்கப்படுவீர்கள். இறைவன் காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை இன்னாருக்கு இந்த பணி அப்படின்னு சொல்லி இந்த பூலோகத்திற்கு கொடையாக வழங்கிய விதமாக வெற்றியின் மாநாடாக நீங்கள் 51 தேசத்தில் போய் 51வது மாநாடு நடக்கும்போது நீங்கள் அதிசயமான ஒரு மாநாட்டினுடைய ஒரு கதாநாயகனாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர்கள். சேக்கிலார உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருப்பவருக்கு இறைவனே உலகமெல்லாம் அடியெடுத்து கொடுத்தார். அப்படிப்பட்ட உலகத்திற்கு முன்னால் சேக்கிலாரை காண்பித்தது போல, மணிவாசக பெருமானை காமிச்சது போல, இன்றும் தம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த நாயகனை பாடாமல் யார் ஒருத்தரை பாடுவது என்பது பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கூறுவதற்கு ஏற்ப காதலன் காதலி போல மாணிக்க வாசகரும் சோவுருமானும் இருந்தார்கள் என்பது நம்முடைய கூற்றுக்கு இணங்க, அடியார்களுடைய அந்த கூற்றுக்கு இணங்க நாமெல்லாம் செய்திகளில் காதார கேட்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட 4வரில் இல்லாத புகழ், 63 நாயன்மார்களுக்கு இல்லாத புகழ் ஏன் மாணிக்க வாசகருக்கு வந்தது? ஒரு 4 செய்தி. அதை நம்ம கற்பக விருட்சமாக ஆத்மார்த்தமான, எல்லோரும் கடவுளை படித்தார்கள், ஆனால் ஆத்மார்த்தமான இறைவனை கடவுளாக ஆத்மார்த்தத்தில் ஆவுடை நாயகனாக ஆத்மநாத சுவாமிகளாக தன்னுடைய ஆத்மாவில் சுமந்தார். அதுவே மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட அந்த மாணிக்கவாசகருடைய புகழை இன்று நாம் பேசுவதற்கு புண்ணியம், அதை கற்றலின் கேற்றலின் நன்று கேட்பவருக்கு அதை விட புண்ணியம். அதனால் ஒரு நிமிஷம் நம்முடைய தாயும் தந்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்தவர்களையும் குருமார்களையும் வணங்கி அதற்காக 2 வார்த்தையை தாயினுடைய வணக்கத்தை சொல்லுவது வழக்கம். தாயிலிருந்து தான் ஒரு தலைமுறை துவங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு சக
சகாப்தம் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை தருபவள் ஒரு தாயால் தான் முடியும். மாதா வயிறறிய வாலா ஒரு நாளும். வாரியார் எங்கே பேசினாலும் இந்த வார்த்தை சொல்லிடுவார். மாதா வயிறறிய வாலா ஒரு நாளும். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். உலக நீதி. தாயினுடைய காடலில் தான் சொர்க்கம் இருக்கிறது சொன்னவர் நபிகள் நாயகம். தாயும் தந்தையும் கனம் பண்ணு சொல்வது பைபிள். யார் இல்லையே இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியாதோ, யாரை இழந்தால் திரும்ப பெற முடியாதோ அவளுக்கு பேர் தான் தாய் என்று சொல்பவர் வீரத்துறவி விவேகானந்தர். அதாவது கருவில் இருந்து சுமந்து 10 மாதம் பெற்றெடுத்த தாயை நாம் தோளில் சுமப்பது ஒன்றும் நமக்கு பெரிதல்ல என்று சொல்பவர் ஆதிசங்கர பகவத் பாதால். 10 மாதம் சுமந்து புரண்டு படுத்தால் வலிக்குமோ என்று இந்த பூலோகத்திற்கு வருவதற்கு முன்னால் எனக்காக இறைவனை பிரார்த்தனை செய்த ஜீவன் உண்டு என்றால் அது என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொல்லுபவர் புரட்சி செய்பவர் அருள் பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகள் அவர்கள். அப்படிப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் காவி தரித்து அவர் புரட்சி செய்வதை விட, சந்நியாசம் ஏற்று திருவோடு ஏந்தி போவதை விட, திருவோடு ஏந்தி வருவர்களுக்கு பசி என்றவர்களுக்கு பகல் 12 மணிக்கு உணவு கொடுக்க வேண்டும். காவி செய்த புரட்சியை விட வெண்பட்டு உடுத்தி வெண்மையால் புரட்சி செய்தவர் அருள் பெருஞ்சோதி. அதாவது அவர் திருவாசகத்தை படித்து கொண்டே திருவல்பா எழுதியவர். பச்சை தண்ணியில் விளக்கேற்றி ஒளியை பெற்று எழுதக்கூடிய தன்னுடைய சிந்தையில் சிவனை வைத்து என்பதற்காக கூந்தலில் திருவாசகத்தை வைத்து நடைபயணம் செய்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவர். திருவாசகத்தை 2வது முற்றோதல் தன்னுடைய மனைவிக்காக சாந்தி முகூர்த்தத்தில் பண்ணி தீட்சை பெற்று முக்தி அடைந்தவர் அருள் பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் சுவாமிகள். இப்படிப்பட்ட அந்த தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை. ராமலிங்க சுவாமிகள் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரிலே ஒவ்வொரு தாயும் தன் உடலை கூடாரமாக்குகிறாள். மழை நீரில் நனைவதற்காக அல்ல, தன் தண்ணீரால் நனைய வைப்பதற்காக. முடியாத காரியம் ஒன்று என்றால் தாய் அன்பிற்கும் முழுவயிறு காணாத தந்தைக்கும் முதுகெலும்பு பாடுபட்ட தாய்க்கும் முதல் வணக்கத்தையும் இந்த உலகத்திற்கு முகவரியை விட்டு சென்ற நம்முடைய தாய்க்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்து இந்த அருள் கடாட்சியமான இந்த மாநாட்டினுடைய நம்மளுடைய சொற்பொழிவும் இந்த மாநாட்டினுடைய அர்த்தத்தையும் வேதத்தையும் சொரூபமாக ஞான வேள்வியினுடைய அம்பலத்தானுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும். சிதம்பரம் என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு பூமி. நம்ம சொன்னது போல், ஐயா சொன்னது போல் திருச்சிற்றம்பலத்துடையான், பொன்னம்பலம், நடராஜன் இதெல்லாம் விட ஆடல் வல்லான். அந்த ஆடல் வல்லான், ஆடல் அரசன், அற்புத தாண்டவ நடன மூர்த்தி, நடனம் புரியும் ஆணவ தாண்டவ மூர்த்தி, சொற்பொருள் கடந்த மூர்த்தி, சொல்லுக்கு இனிய மூர்த்தி, சொல்லுக்கும் பொருளுக்கும் எல்லை கடந்த மூர்த்தி, தில்லை பொன்னம்பல மூர்த்தி. முன்னால் 32 மகத்தான மக நட்சத்திரத்தில் மண்ணை விட்டு தன்னை விடுத்து கொண்ட தனிப்பெரும் கருணை மிக்க மாணிக்க வரிகளை தந்து மரகத சொற்களை புனைந்து மணிவார்த்தைகளால் அலங்கரித்து கொண்ட மணிவாசக பெருந்தகைக்கு ஆனி மகத்தன்று திருவாசக மாநாடு. ஆனி மாத அம்பல வாணனுக்கோ திருமஞ்சன வைபவம். ஒற்றுமையின் ஒற்றுமை, இதுதே ஒருமித்த ஒற்றுமை. மாணிக்க வாசகருக்கும் தில்லை அம்பலத்து வாசனுக்கும் ஒற்றுமை. இவருக்கோ ஆனி மாசத்துல மக நட்சத்திரத்தில் ஒரு மாநாடு, தில்லை அம்பலத்து வாசனுக்கோ ஆனி திருமஞ்சனத்தினுடைய வைபவம். எவ்வளவு 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை. மார்கழி திருவாதிரையோ மன்னவன் மாணிக்க வாசகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம். ஆனால் தில்லை அம்பலத்து வாசன் கைலை வாசன் கைலையிலிருந்து இறங்கி வந்து காட்சியளித்து சொல்லுக்கும் அடங்காத புகழுக்கும் மயங்காத புனிதனாக மண்ணுலகில் மனிதனாக தில்லை அந்தணனாக தீட்சிதராக அங்கம் வேதும் ஓதும் அந்தணனாக எல்லையில் வந்தனனாக கால்மாறி ஆடி களி நடனம் புரிந்து கருவறையில் கருவாக ஜோதியாக வீற்றிருக்கும் பெருமானின் வாசகத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு வாசகத்தில் நேசம் வைத்து, தேகத்தில் ஒளியை வைத்து, போகத்தில் திணற வைத்து, யோகத்தில் தியக்கை வைத்து, ஒரு வாசகம் அறியாத மானுட ஜென்மத்தை எங்களை திருவாசகத்தை அறிய வைத்து, உணர வைத்து, புணர வைத்து, பருக வைத்து, பங்கேற்க வைத்து, அம்பலவாணனே ஆர்ப்பரித்து எழுந்து எழுத்தாணி கொண்டு வார்த்து எடுத்து வரிந்து கட்டிக்கொண்ட வரைந்த ஓவியம்தான் திருவாசகம் என்னும் காவியம். கடவுளுக்கு சொன்னது திருவாசகம். காவியத்தை கண்களால் கண்ணீர் மல்க, திரவியத்தை திருவாசகத்தை சொற்களால் சுடர்விடும் ஜோதியாக இருக்கும் அந்த அம்பலவாணனுடைய உள்ளத்தால் உணர்வெய்தி தேகத்தால் மெய்சிலித்து
பொய்யின்றி மெய்யோடு அடியவரோடு ஆரவாரமின்றி அன்போடு அர்ச்சனை நாமமாக, சகஸ்திர நாமமாக, 1,00,000 அக்ஷர மந்திரமாக, வேள்வி யாகமாக, மந்திர புஷ்பத்தால் அர்ச்சித்து வழிபட்டு அரங்கேற்றப்படும் 3வது மாமண்டல மாநாடு மாமதுரை மாநகரில் சொக்கத்தங்கம் மின்னிடும் பூமி குடிகொண்டுள்ள சொக்கநாதர் ஆலவாயான் மீனாட்சி அரசாட்சி செய்யும் பீடமாம் திருவாசக மாநாடாம். அடியார்கள் புடைசூல அரங்கேறும் வெற்றி மாநாடு. கல்லை கனிய வைப்பது பயன் அடைய ஞான வேள்வியில் ஞான தவத்தை பெற்று திருவாசகமெனும் தேனை பருகி சிந்தையில் சிவனை வைத்து முந்தை வினையகற்றி தந்தை சிவனை தார்மிகு தலையில் வைத்து சீர்மிகு புகழ்பாடி பூர்மிகு புவனத்தில் ஒருவரை இன்றைய சரித்திரத்தில் இறைவன் பாட, நாளைய சரித்திரத்தில் நம் புகழ் பாட, காலையில் எழும் கதிரவன் விடியல் தர அது நம் விடியலை நோக்கி புறப்பட, சத்சங்கமே நிச்சங்கம், நிச்சங்கமே நிர்மோஸ்கத்பம், நிர்மோத்வே நிச்சங்கம், நிர்சலமே ஜீவன் முக்தி. ஆதிசங்கர பகவத்பாதால் எடுத்துக்கொண்ட வார்த்தை. அவனருளாலே அவன்தான் வணங்கியதும் ஈர்த்து ஈர்த்து என்புருக்கி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டதும் குதிரை சேவகனாய் வந்ததும் இறைவனே இதற்காக இறங்கி வந்ததும் திருவாசகம் எனும் நூல் தந்ததும் ஆத்மநாதனாக கோயில் நிகழ்ந்ததும் இறைவனோடு தன்னை இணைத்து கொண்டதும் அம்பலவானனே ஆர்ப்பரித்து எழுந்ததும் எழுத்தாணி பற்றியதும் வரிந்து கட்டுக்கொண்டு வரைந்ததும் ஓவியம் எனும் காவியத்தை கரையேற்றியதும் தொழுது அடியடைந்த தொண்டருக்குள் எழுத்தாணி தொட்டதும் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார் ஒருவாச கடவுளாக பாடிய நூல்களை விட கடவுளே கருணையாக கைவிருந்து எழுதிய நூல் திருவாசகம். கருணையாக கண்ணீரை உள்ளடக்கிய நூல் திருவாசகம். மணிவாசகரின் மறுமையை மருந்தாக்கியது திருவாசகம். மறுமையை மறுப்போருக்கு பிணி தீர்க்கும் மருந்து திருவாசகம். மதநெறி காட்டுகிற நூல் அல்ல, மதநெறி கடந்து நிற்கின்ற நூல் திருவாசகம். ஜியு போப்பவர்கள் ஈசனிடம் இயேசுவை கண்டார். ஆன்மீகம் என்பது ஆண்டவனை பாடுவதல்ல, ஆன்மாவை பற்றி பாடிய நூல் திருவாசகம். கண்ணீர் பிறக்கும். ஆம், திருவாசகம் படிக்கும் போது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். திருவாசகத்தை படித்து திருவள்ளுவா எழுதியவர் வள்ளல் பெருமான். கலங்காது பாடம் படிப்போம். அது திருவாசகம் எனும் பாடமாக நமக்கு திருவினையாக மாற்றி காவியமாக கலை சிற்பமாக கண்மறையாது காத்து நின்று காவலாய் அருள் புரியும் காவிய தலைவன் சிவனை சிந்தையில் வைத்து கருணை தலைவன் மாணிக்க வாசகரை மனதில் வைத்து போற்றுவோம், புகழ்வோம், புனிதமடைவோம், புது உலகம் படைப்போம். இன்று மாநாடு வெற்றி பெறும் வெற்றிக்கனி என்ற அவருடைய தீட்சா நாமத்தோடு மாநகர் மதுரை சொக்கநாத மீனாட்சி அருள் பெருகும் இந்த மதுரையினுடைய புகழில் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டினுடைய அருளையும் அருள் கடாட்சியத்தையும் அல்ல வந்திருக்கும் அடியார்களுக்கு வணக்கத்தை சொல்லி மணிவாசக பெருமானுடைய இந்த திருவாசகத்தை இறைவன் கைவெளிது எழுதியது. இதை இந்த திருவாசகம் படிக்கும்போது என்னன்னா ரொம்ப பக்தியா இருப்போம். பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஏன்னா திருவாசகத்தினுடைய ஐயாலாம் வந்தாங்க. 51 தேசத்துக்கு செல்வோம். அந்த 51 தேசத்துக்கு செல்லும் போது அந்த திருவாசகத்தை திருவாதூர்ல தொடங்கணும். பவானி ஐயாட்ட சின்ன விண்ணப்பம் வச்சோம், அரங்கத்தை கட்டி கொடுத்துட்டார். அது மாதிரி மேலூர் மண்ணில் தாலுகாவில் மணிவாசகத்தினுடைய பூமி, அந்த பூமியினுடைய இருக்கக்கூடிய இடத்தில் மணிவாசக பெருமானுக்கு அரங்கம். அப்படிப்பட்ட ஒரு புனிதத்தையும் புண்ணியத்தையும் கொடுத்தது இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தினுடைய மகிமையை இனி போற்றாதவர் இல்லை. இந்த 12 திருமுறையிலும் ஏன் 8ஆம் திருமுறைக்கு இறைவனே கைவெழுதி எழுதியது. இறைவனுடைய திருப்பதம் புரிவது, முக்தியை புரிவது. ஜியு போப்பவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சில, அதுலேயும் ஒரு மாடலாக இருக்கும். ஜியு போப்பவர்கள் இந்தியாவிற்கு வந்தால், அதாவது பைபிளை பறக்க வேண்டும் என்று ஒரு 1000 பைபிள் புத்தகத்தை கொண்டுட்டு உள்ள வர்றார். வரும்போது என்னன்னா திருக்குறள் புத்தகத்தை கொடுக்குறாங்க. திருக்குறள் புத்தகத்தை கொடுக்கும்போது திருக்குறளில் என்ன பெருமைன்னு கேட்டாங்க. அறம் பொருள் இன்பம் மூன்றும் சேர்ந்தது. 1330 குறளை உடையது, 133 அதிகாரத்தை கொண்டது. ஆனால் இந்த திருக்குறளில் இல்லாத பெருமை திருவாசகத்திற்கு என்னன்னு கேட்டாங்க. அப்பத்தை சொன்னார், அறம் பொருள் இன்பத்தை இந்த உலகத்தில் தெரிவித்து கடந்து போகக்கூடும், ஆனால் முக்திங்கிற வீடு பேரு மோட்சம் அது இந்த திருவாசகத்தில் இருக்கு. அதனால அவர் 32வது வயதில், நீங்க திருவாசகம் எடுத்தீங்கன்னா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்றார். இன்னைக்கு வீடுற்ற நாள், அவர் மோட்சம் பெற்ற நாள். அப்ப போகும்போது ஜனகர், ஜனாத்கர, ஜனகாதி முனிவர், ஜனகர் இந்த 4 பேரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாணிக்க வாசகர் என்று வாத ஊரார் ஒரு வடக்கு நோக்கி ஒரு ஜோதி போகுது தெல்லையிலிருந்துன்னு சொன்னாங்க, பார்த்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசகர்
முக்தியை பெற்றது. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு அப்படின்னு சொல்லி படித்தார். அந்த மூர்க்கரோடு சேர்த்து வச்சு நான் இந்த முக்தியை பெற முடியலேன்னு சொல்லி படித்ததை அம்மா எனக்கு அருளியவாறு யார் பெறுவார்னு முடித்தார். அப்படிப்பட்ட அம்மா எனக்கு அருளும் போது உன்னை தவிர யார் இருக்க முடியும் இப்படின்னு சொன்னதுனால நாய் சிவிகை ஏற்றுவித்த பல்லக்கில் என்னை ஏற்றி நினச்சார். அதை நினச்சதை அவர் செய்து வைத்தார். நம்ம ஒரு இனோவா வண்டியில் போகிறோம், ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது, நம்ம ஏற்றுவோமா? ஏற்ற மாட்டோம். என்னன்னா அதே போல் தன்னை அடிநாயேங்கிறார், 44 இடத்துல கடை நாயேங்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாடுவித்த நாயகனை, திருவாசகம் பாடுவித்த நாயகனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நாயகன் அவரை அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக சிவிகையில் ஏற்றார். அது மார்கழி திருவாதுரை. வலப்பக்கத்தினுடைய பகுதியாகவும் இடப்பக்கத்தில் சிவகாமி அம்பாக வைத்து வலப்பக்கத்தில் மணிவாசகத்தை வைத்து மார்கழி திருவாதிரையில் 4 தேர் வீதிகளிலும் ரத ஊர்வலம். இது அன்னைக்கு சொன்னார். இந்த 95 வரி திருவாசகத்தில் ஒவ்வொரு வரியிலையும் சொல்கிறார். அது நடந்துச்சு. அதே மாதிரி இந்த திருவாசகத்தை பார்த்தார். ஜியு போப் அதை படிக்கன்னு நினச்சார். அதுக்காக தமிழ் கற்றார். அதை மொழிபெயர்க்கன்னு நினச்சார் ஆங்கிலத்தில். சுருக்கமாக சொல்லிடுறேன். வெளிநாட்டுக்கு சென்றார். அவருடைய குருநாதர்கிட்ட போய் கேட்குறார். இதை கேட்குறதுக்கு எனக்கு வயசாகுமே, 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதை எப்படி மொழிபெயர்ப்பதுன்னு சொல்லி திணறார். இதுக்கான ஆயுள் இருக்குமாங்கிறார். நிச்சயமாக திருவாசகம் ஆயுளை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இறைவனிடம் பிரார்த்தனையை வை, இது நிச்சயமாக கூட்டி கொடுக்கும் சொல்கிறார். அப்போதான் அவர் அதை படிக்க ஆரம்பிக்கிறார். 4 பேருக்கும் இல்லாத பெருமை. ஞானசம்பந்தர் குழந்தையாக வந்தார், அப்பனுக்கு குழந்தையாக வந்தார் ஞானசம்பந்தர். நாவுக்கரசர் ஒரு தொண்டனாக வந்தார். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் தோழனாக வந்தார். ஆனால் பாதி நாட்கள் வாழ்ந்து ஒரு பெண்ணோ கணவனுடைய வீட்டிற்கும், ஒரு கணவனோ பாதி நாட்கள் வாழ்ந்த பெண்ணை தம் இல்லறத்தால் ஆக்கிக்கூடிய கணவன் மனைவனுடைய பெருமையை சொல்வது 63 நாயன்மார்களுடைய புகழ். அப்படி காவிய தலைவனாக சிவபெருமானும் காவிய தலைவியாக மணிவாசக பெருமானும் மாறினார்கள். அதுக்காகத்தான் பாவை பாடிய வாயினால் கோவை பாடுக என்று காவிய தலைவனும் தலைவியை கொண்டு அந்த 8ஆம் திருமுறையை முடிக்கிறார். அப்படிப்பட்ட முடித்ததனுடைய செயல்பாடு இன்னைக்கு கணவன் மனைவி உறவு எப்படியோ அதனால திருவாசகம் புகழ். இந்த திருவாசகத்திற்கு இவ்வளோ புகழ். நம்ம எல்லாரும் 51 பதிகத்தை படிக்கிறோம், வேகமாக ஓடுறோம். அந்த முக்தி நெறி அறியாத அம்மை எனக்கு அருள் புரியமாறுன்னு சொன்ன உடனே எல்லாரும் தூக்கி போட்டுப்பாங்க. 8ஆம் திருமுறை முடிகிறதுக்கு திருக்கோவையார் படிக்கணுமேன்றதுக்குள்ள நான் பலமுறை சொல்லுவேன், எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஐயா உயர்ந்த நோக்கத்தில் சொல்றார், முற்றுவதல் இல்லை. இதை பற்றி 10 பேர் 10 வகையாக பேசணும். அதை ஒவ்வொருத்தருடைய புதைந்து கிடக்கிற திருவாசகத்தினுடைய கருத்தை வெளிக்கொண்டாடணும். திருவாசகம்னா நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, எளிமையானது. தமிழனுடைய புலமையை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடியது திருவாசகம். இன்னைக்கு தேன் தமிழால் மணிவாசக பெருமான் இருந்தார், அதை கற்றார். இதனால் ஜியு போப் அங்கே போனார். தன்னுடைய ஆயுள் காலத்தில் இந்த பிரதிக்காக 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறார். முதல்ல நம்மளுடைய ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் 5000 ரூபாய் இங்கேருந்து அனுப்புகிறார் ஜியு போப்புக்கு. 500 பிரதிகளை போட்டார், எல்லாருக்கும் கொடுத்தார், வந்துச்சு. இன்னைக்கு 8ஆம் திருமுறை 8 மொழியில் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 8 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு 8 மொழியில் உலகமெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் வெளிவந்துக்கிட்டு இருக்கிறது திருவாசகம். மற்றாலும் தெரியாது. அதே மாணிக்க வாசகர், இறைவனுக்கு புகழ். இந்த திருவாசகம் என்பது நம்மளுடைய பைபிளுக்கு சமம், குரானுக்கு சமம், நம்மளுடைய கீதைக்கு சமம். அதற்கும் ஒருபடி மேலே இறைவனுடைய சிவஞான போதத்தினுடைய, மெய்கண்டர் எழுதின சிவஞான போதம் அல்ல இது. ஆதி காலத்தில் 4 யுகத்துக்கு முன்னால் தோன்றிய இறைவன் கையில் இருக்கக்கூடிய பிரம்மச்சுவடி, அந்த சுவடியினுடைய சிவஞான போதத்தினுடைய மறுபதிப்புரையை இறைவனே கேட்டு வாங்கினார் மணிவாசகம் மூலமாக அப்படின்னு சொல்றார். காரணம் இல்லாம கருணாமூர்த்தி பரம்பொருள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை ஜிபு போப் முன்னாடி இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார். அவரும் மொழிபெயர்த்தார். அந்த மொழிபெயர்த்ததோடு பிரதிகளை பூரா உலகத்திற்கு கொடுத்தார். அவருடைய கிராண்ட் சர்ச்சில் ஃபாதர் கூப்பிட்டு கோர்ட்டில் கேஸ், உன்னை இந்தியாவுக்கு பைபிளை பரப்ப அனுப்புனா நீ திருவாசகத்தில் மொழிபெயர்த்திருக்கேன்னு சொல்லி அவருக்கு தண்டனை, தவறு தானே. அதனால் அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல பார்க்கும்போது இந்த திருவாசகத்தை படிச்சுட்டு தீர்ப்பு சொல்கிறோம்னு வாங்கின ஜட்ஜ்
ஒரு இங்கிலாந்துக்காரர் ஆங்கிலேயர், அவரே வந்து படித்து முடித்தோன்னே இப்படிப்பட்ட ஒரு அரிய நூலை எழுதிய ஜியு போப்புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிய திருவாசகத்தை தமிழில் உணர்ந்து உருகி படிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு ஜியு போப்பை காலில் திருவடி தீட்சை பெற்று திருவடியில் கும்பிட்டு விடுதலை பண்ணாராம். உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த கவர்மெண்ட் செய்யும், இன்னும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டதாக கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னொரு காலத்தில். அவர் வந்து லத்தீன் மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் ஆகணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டார். அப்போ போய் அவர் லத்தீன் மொழி படித்தவர்கிட்ட போய் உட்காந்து அந்த மொழியை கண்டுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ இவர் திருவாசகத்தில் மூழ்கி எந்திரிச்ச ஒரு தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர். இவர் போய் லத்தீன் மொழியை கட்டிக்கும் போது லத்தீன் மொழி மேலே தமிழ் பேராசிரியர் தமிழ் கீழே உட்காந்து குரு மேலே இவர் கீழே கற்றுக்கிட்டே வர்றார். அப்போ ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. இந்த திருவாசகத்தினுடைய ஒரு பாட்டை சொல்லுனார். அப்போ இவர் வந்து அன்னைக்கு பூரா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த 1 மணி நேரம் லத்தீன் படிக்கும்போது நான் மேலே உட்காந்துருப்பேன், நீ கீழே உட்காந்துருக்கலாம். திருவாசகத்தினுடைய தமிழை கற்றுக் கொடுக்கும்போது அவர் மேலே வந்துடுவார், லத்தீன் அவர் கீழே வந்துடுவார், மாணாக்கராக மாறிடுறார். 2 பேருமே சேர்ந்து இதை படிக்கும்போது ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாது சொனங்கி போய் படுத்திருக்கார். இன்னைக்கு லத்தீன் மொழி உனக்கு சொல்லிக் கொடுக்க இயலாது, ஆகையால் இன்னைக்கு தமிழ் மொழி திருவாசகத்தை ஏதாவது ஒரு பகுதியை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கூற்றை வந்து அவர் எடுத்து சொல்லுகிறார். அந்த பாட்டில் சொல்ல போகும்போதே நம்ம அடைக்கலப்பத்தில் வந்து ரமண மகரிஷி ரொம்ப இந்த உலகத்தில் ரமணர், அதேற ராமலிங்க வள்ளலார் இவங்கெல்லாம் திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு நீ வந்த வழி வேற நான் வந்த வழி வேற. ரமணர் வர்றார் தாயிட்ட, நீ வந்த வழியில் நீ போ, நான் வந்த வழியில் நான் போகிறேன். பட்டினத்து சுவாமிகளும் ஆதிசங்கர பகவத் பாலாவும் கூட முந்தி தவங்கிடந்து 300 நாள் எனை சுமந்து அந்தி பகல் பாராமல் அந்த சிவனை ஆராதனை செய்து கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி உடலை கூடாரம் உயிர் தந்தவளுக்கு முதல் வணக்கம் இனி எப்பிரவியில் காண்பேன்கிறார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் அடிவயிறு நொந்து சரிய பெற்ற மார்பிலும் வட்டிலும் தொட்டிலும் போட்டு சீராட்டி பாலூட்டி வளர்த்த தாயை இனி எப்பிரவியில் காண்பேன்னார். இறந்த சடலத்தை தாய்க்கு வலிக்குமேன்னு சொல்லி பச்சை வாழமட்டையில் எருவுராட்டிக்கு மேலே பரப்பினார். தாயினுடைய அன்பு எங்கே இருக்கு? பார்த்து பல ரூம்களில் வாஸ்து சாஸ்திரம் பண்ணுறோம், ஆனால் தாய் இருப்பதோ முதியவர் அறைன்னு சொல்கிறாங்க, நாம் இருப்பதோ பல வாஸ்துகளுக்குள்ள இருக்குன்றாங்க. இப்படிப்பட்ட அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய காரணம், ஒருபோதும் தாயினுடைய அன்பு குறையாதது. இந்த உலகத்தில் உன்னதமான இடம் ஒன்று என்றிருந்தால் அது தாயினுடைய கருவறையை தவிர வேற இல்லை. அதனால தாயே சிறந்தவள் என்று உலகத்தில் பட்டினத்து சுவாமிகள் சொல்லுகிறார். சோவுருமானே ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். பட்டினத்து சுவாமிகள் தன் தாய்க்கு பச்சை மட்டையில் தீ வைக்க போறாரா, அக்னியில் இட போறாரு. அக்னி எப்படா பிரசுரமாகும்? அக்னி போய் பட்டினத்தினுடைய தாயினுடைய சிதையில போய் பிரசுரமாகும். டைரக்டா அக்னி பகவானையே அனுப்புறார். ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கும் அதே மாதிரி தான். அப்படியே தாயினுடைய சுமையை தூக்கி சுமக்கிறார். அதே பிரதமர் செஞ்சார். குருநாதர் ஆதிசங்கரரை பார்த்து 10 மாதம் சுமந்து கருவில் பெற்றெடுத்த தாயை தன்னுடைய கொஞ்சம் சிறு துளிகள் தோளில் சுமப்பது மார்பில் சுமப்பது தவறல்ல. தன்னுடைய மார்போடு மார்பாக என்னை பாலூட்டி சீலாட்டி வளர்த்தவள் தாய். மானே மரகதமே தேனே கண்டே கற்கண்டே என கூவிய இந்த வாய்க்கு அரிசிக்கா நான் வந்து தீ மூட்டுவேன் அரிசி போடுவேன்லாம் சொன்னாங்க. சொன்னது மகான்கள், துறவு வாங்கினவங்க, இந்த உலகத்தினுடைய பற்று பாசத்தை அறுத்தவர்கள். தாய் அன்பு எங்கே இருக்குன்னு பாருங்க. அதனால் அன்பா இருங்க தாய் தகப்பனோட. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் தாய் தகப்பனுடைய மரியாதை எப்படி, நம்மளுக்காக இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்ம இன்னைக்கு உறவு முறைகளை வளர்க்கணும். ஐயா சொன்னார், குடும்பத்தோட வாங்க, குழந்தைகளோட வாங்க, திருவாசகம் படிக்கணும். நாளை தலைமுறைக்கு திருவாசகத்தை எடுத்து செல்லணும். குழந்தைகள் எல்லாம் எடுத்து செல்லும் போது திருவாசகம் படிச்சுட்டு அந்த பழக்கம் ஒழுக்கம் நல்ல வழியில் செல்லக்கூடிய தர்ம நீதி நெறி ஆன்மீக பழக்கம் வந்துருச்சுன்னா தவறு செய்வதை தோணாது, தவறு செய்ய நம்மளுக்கு மனம் வராது. இப்படிலாம் செஞ்சு நம்ம வெளிநாட்டினுடைய கவிஞர்கள் ஈசனிடம் இயேசுவை கண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளுடைய தமிழ் திருமுறையோட இந்த கந்தசாமி பிள்ளை அவர்கள் அந்த அடைக்கலப்பத்தில் ரமணர் மாதிரி அதில் இருக்கக்கூடிய நெய்வேத்திய பிரசாதத்துக்கும் சொல்லக்கூடிய தமிழ் முறையில் தீர்த்தம் கொடுத்து நெய்வேத்திய பிரசாதத்துக்கு தண்ணீர் விக்கினேன் விதியின்மையால் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இறைவன் கொடுத்த பிரசாதம். இப்போ ஐயா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க, அது சாப்பிட்டு செரிமானமாகி அந்தந்த பார்ட்ஸுக்கு கொண்டு சென்றுச்சுன்னா அது நல்லா இருக்கு நமக்கு. அப்போ அதுதான் இது, அது சரியில்லை, விக்கல் வந்துச்சு, அது எதனால? விதியின்மையால் எழுதுறாரு.
அதை ரமணர் இந்த உலகத்துக்கு சொல்றார், ரொம்ப விரும்பி படிச்சது. அதோட இந்த லத்தீன் மொழி கற்றவருக்கு மாவடு வண்ண கன்னி பங்கா சொல்றார். கூவிடுவாய் கும்பிடிக்கே உனக்கு ஆளானாய். அதாவது என்னன்னா, மாவடு அன்ன கன்னி யாரு? மீனாட்சி அம்மையை சொல்றார். இந்த மாவடுவை நீங்க பிளந்தீங்கன்னா அது மீனாட்சி அம்மன் போல கண்களா இருக்கான். அவங்க இந்த உலகத்தை காத்து ரட்சித்து ஆளக்கூடிய தன்னுடைய அந்த அர்த்தநாரீஸ் கோலத்தை அம்பாளுக்கு கொடுத்து ஆட்சி செய்தவனே, நீ எனக்கு இன்னொரு பிறவி கொடுத்தா தாயினுடைய கருவறைக்கு போகாம உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கன்றாரு. இந்த 2 வரி எனக்கு போதும், இன்னொரு பிறவி வேண்டாம், அந்த வரியை விட்டுருங்கிறார். அதனால கூவிடுவாய் கும்பிடுக்கே, உன்னை கும்பிட்டு உன்னுடைய திருவடி சேரதோட முடிச்சுடுங்க. அந்த இரவு பூராமே அந்த லத்தீன் மொழி பயின்றவர் 2 வரியை படிச்சுக்கிட்டே இருக்கார். இரவு பூராம் படிச்சுட்டு காலையில் இறைவன் பதம் போயிடுறார். காலையில் இந்த கந்தசாம்பிள்ளைக்கு தோணுது, அப்போ திருவாசகம் எங்கே இருக்குது, முக்தி எப்படி அடைய செல்லுது? ஆத்மார்த்தமான அந்த திருவாசகத்துக்குள்ளே போகணும். நமக்சிவாய என்ற வாழ்களோடு இது நமக்சிவாய மந்திரத்தை சொன்ன பின்னாடிதான் நாதன் தான் வாழ்க. 658 பாடல்கள், 6 வாழ்கன்றாரு, 5 வெல்கன்றாரு, 8 போற்றிங்கிறார். 658 செய்தியை மாணிக்க வாசகர் வச்சிருக்கார். சிவபுராணம் என்ற 18 புராணங்களில் ஒரு புராணத்தை 95 வரியில் சிவபுராணத்தை இந்த உலகுக்கு கொடுத்தவர் மணிவாசக பெருமான். இன்னைக்கு அவர் புகழெல்லாம் பாடணும். 32 வரியில் சொன்னார், அவனருளாலே அவன்தான் வணங்கின்னு சொன்னார். கண் இமைக்கும் போது கூட என்னை விட்டு அகலாம என்னிடமே இருன்னு சொல்றார். இது மாதிரி அவருடைய முன்ஜென்மாவட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிருவோம். இது நீங்க கேட்க முடியாது. கடவுர் சித்தர்னு ஒரு புத்தகம் வந்துச்சு, இதை மட்டும் கேட்டு அதை முடிச்சிருவோம். கடவுர் சித்தர்னு சொல்லி ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க, அதை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா ஏன் மாணிக்க வாசகர் இந்த மண்ணுக்கு வந்தார், இதோட முடிச்சிருவோம். மாணிக்க வாசகர் இந்த மண்ணுக்கு ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லும் போது, அம்பாள் மானசோர் நதியில் அம்பாளுக்கு குருதீட்சைக்காக சில பாடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆசிரியர் மானாவுக்கு எடுக்கிற மாதிரி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த பாடம் எடுத்து கொடுக்கும்போது அம்பாள் மானசரோவரில் துள்ளி குதிக்கின்ற மீனாக அந்த ஓடி விளையாடுகின்ற மீன் மேலே தன்னுடைய சிந்தையை செலுத்துகிறாள். உடனே சுவாமி முடித்த பிறகு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்குறார். தான் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பெஞ்சில் திரும்பி பார்த்தா வாத்தியாருக்கு எப்படி கோபம் வருமோ அது மாதிரி நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்கிறார். ஐயோ, இந்த மானசரோவரில் மீன் விளையாட துள்ளி குதித்த அழகான மீன்களை ரசித்து கொண்டிருந்தேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனவர் குலத்தில் நீ பிறக்க கடவாய், சுருக்கமாக சொல்லி முடிச்சு மீனவர் குலத்தில் போய் பிறந்துருன்னு சொல்கிறார். அம்பாள் மீனவர் குலத்தில் பிறந்தாச்சு. உத்தரகோச மங்கைன்ற ஒரு ஊர் உருவாகணும். 1000 சுவாமிகள் சிவஞான போதம்ன்ற ஒரு ஆகம விதி நூல்களை காப்பாற்றணும். அதில் ராவணனுக்கு மண்டோதரிக்கு ராவணனை விட காலையில் ஆதித்ய கிருதம் வந்தால் கூட சொன்னாங்க, ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன், பிறன்மனை நோக்குங்கால் அவருடைய அந்த பக்தி கொஞ்சம் பின்வாங்கிருச்சு. அப்போ மண்டோதரி ராவணனுக்கு முன்னால் உத்தரகோச மங்கை தியானம் பண்ணா. அதனால உனக்கு ஏற்ற பெண் அப்படின்னு சொல்லி சுவாமி கனவுல போறார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு எப்படி கனவுல போனாரோ அது மாதிரி நம்ம ஆத்மார்த்தமாக சுவாமிகிட்ட இருந்தோம்னா எல்லாத்துக்குமே நமக்கு வருவார். சேவகனா வருவார், இல்லத்துக்கு எடுபடியாக வருவார், கருணாமூர்த்தி எல்லாத்துக்கும் வருவார். ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு பொருளை கொடுத்து எப்படி ட்ரீட் பண்ணுதோ அது மாதிரி சிவபெருமானை நாம் ட்ரீட் பண்ணுற விதத்தில் நம்மகிட்ட நிச்சயமாக வருவார். வரலைனாக்கா வரமாட்டார். நம்மளுடைய நம்பிக்கை வைக்கணும். இந்துக்களுடைய கடைசி நம்பிக்கை அதுதான் ஆத்மாவினுடைய நம்பிக்கை. கண்ணதாசன் இப்படிப்பட்ட அந்த இடத்துல அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை தெரியப்படுத்தணும் சொல்லி இவர் மீனவர் குலத்தில் பிறந்திருக்கும் போது 999 சிவனடியார்களை முனிவர்களை அந்த அக்னியில் ஸ்புடம் போட்டு மாணிக்க வாசக பெருமானை மட்டும் 1000ல் ஒருவனோன்னு கேட்டார். 1000ல் ஒருவன் மணிவாசக பெருமான் தான். இன்னைக்கு 999 அக்னியில் கைலாயத்துக்கு போ, உனக்கு அந்த போகிறதுக்கான பாக்கியம் இல்லை. ஏதோ ஒரு புண்ணியம், ஏதோ ஒரு கர்மம் உன்னை தடுக்குது. பிறந்து வரக்கும்போது யாமே ஆட்கொள்வோம். அதே ஆவடையார் கோயிலில் இவர் அதே போல இருந்து அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அரிவர்த்த பாண்டியனுடைய முன் ஜென்மாவில் கைலாயத்துக்கு இவர் அழைச்சிட்டு போகிறார். மாணிக்க வாசகர் நந்தியம்பெருமானாக அங்கே அவதாரம். அப்போ அவதாரம் பண்ணும்போது இவர் போகும்போது குதிரை காலடியில் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பொன்னையும் செங்கோலையும் கொண்டு வந்துடுறார். அப்போ இறைவன் நீ போனால் போகுதுன்னு சொல்லி நந்தியம்பெருமான்கிட்ட விட்டுறாரு. கடனை வசூல் பண்ணக்கூடிய காலம் ஒரு நாள் வரும். நிச்சயமாக சிவபெருமானுக்கு
போகும்போது கூட கோவிலுக்கு போனால் ஒரு தடவைக்கு மேலே சிவனுடைய சொத்து திருநீரையும் இன்னொரு தடவை வாங்கக்கூடாதும்பாங்க. சிவன் சொத்து குலநாசம். அதனால் அங்கேருந்து கொண்டு வந்ததை நம்ம சிவன்கிட்டருந்து நாசம் பண்ண ஐயா கூட காலையில் சொன்னார், கோவில் சொத்துக்கள் இப்பெல்லாம் போகுதுன்னு. அதெல்லாம் இறைவன் ஒரு கணக்கு வச்சிருப்பார். எங்கே அரசாட்சி பண்ணுவர்களும் அமைச்சு பணியில் இருக்கவர்களும் யார் எதை சிவன் சொத்து கோயில் சொத்து அறநிலையத்துறை எடுத்தாலும் நிச்சயமாக இறைவன் ஒரு கணக்கு போட்டு அதை வாங்காமல் விட மாட்டார். அறிவர்த்தர் பாண்டியன் முன் ஜென்மாவில் குதிரை காலையும் இடுப்புலையும் கட்டி கொண்டு வந்தார். கரெக்டாக அதுக்கு வட்டி முதலும் கேட்டு குதிரை வாங்கணும் சொல்லி மாணிக்க வாசகர் அனுப்புகிறார். 12,000 கோடி பொற்காசுகளை கொடுக்கிறார். ஜென்மாவினுடைய கை குழந்தையாக சோவுருமானே வரணும் சொல்லி மண்டோதரி அங்கே இலங்கையில் தவம் இருந்தார். பூரணாகதி கொடுக்கும்போது குழந்தையா தவழ்றார். தவழும் போது அக்கினி இங்கே சுடன்படும் அப்படின்னு சொல்றார். எப்போ சுடன்படும்? ராவணன் என்னை தீண்டும் போது அக்கினி இங்கே எரியும், கொழுந்து விட்டுங்கிறார். அதே மாதிரி இலங்கையில் அக்கினி தீப்பத்தி எரியக்கூடிய சூழ்நிலை வரும்போது ராவணன் இந்த குழந்தையை தொட்டு கொஞ்சுகிறார். இங்கே உத்தரகோச மங்கையில் தீப்பத்தி எரியுது. 999 போயிடுறாங்க. மணிவாசக பெருமான் 1000ல் ஒருவராக ஆகம விதியை காப்பாற்றுகிறார். குளைத்த பத்து இதே வைகை ஆற்றில் பார்க்கும்போது குளைத்த பத்து படிக்கிறார். புராண நீ தந்து அருளாதே கோனே என்னை குலைத்தாயே. சிவஞான போதம்ன்ற ஒரு திருவாசகம் நூலை கொடுக்கறதுக்காக என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இப்படி ரணரணமாக குலைத்து வச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேட்பார். இப்படிப்பட்ட அந்த திருவாசகம் தான் அதை அறிவர்த்தன பாண்டியன் வாங்குறார். ஆத்மனசாமின்னு சொல்லி ஒரு கோவிலை கட்ட சொல்றார். ஆவணி மூலத்துக்கு வர சொல்றார். அவர் சிவபெருமானே வர்றார். அன்னை 10 படிக்கிறார். அந்த 10 பதிகத்திலையும் தன்னுடைய அந்த தோற்றத்தை எல்லாம் காமிக்கிறார். 51 பதிகம் 658 வரிகள் 1320 பாடல்கள். இப்படி சொல்லி 658 பாடல்கள் 1320 வரிகள் 1,00,000 அச்சர மந்திரம். அதே மந்திரத்தால் அர்ச்சனை செய்து இப்போ திருவாசகம் நீங்கள் ஒரு இடத்துல முற்றோதல் பண்ணுறீங்கன்னா லட்சார்ச்சனை பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஞான வேள்வின்னு சொன்னது 12 திருமுறையை எதையுமே ஞான வேள்வின்னு சொல்கிறதில்ல, திருவாசகத்தை மட்டும் ஞான வேள்வி. இப்படிப்பட்ட மணிவாசகர் திருக்கழுக்குன்றத்துக்கு செல்கிறார். திருக்கழுக்குன்றத்திலிருந்து தில்லைக்கு வான்னு சொல்றாரு. மறுபடியும் கூப்பிடுறாரு. ஆத்மநாத சுவாமியை கட்டிட்டாரு. நம்மெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா கணவனை காணோம்னா ஒரு மனைவி எப்படி துடிப்பா, அப்படி போல துடிக்கிறார் மணிவாசக பெருமான். இறைவனே தீட்சை கொடுத்து ஆசைப்பத்து இதெல்லாம் படிக்கிறாரு. படித்த பின்னாடி இறைவனை காணாமல் போகும்போது கலங்குகிறார். இப்படி கலங்கி கண்ணீரால் வேண்டி எழுதப்பட்டதே திருவாசகம். கண்ணீரால் படித்தது தலைவனை குருநாதரை பிரிந்து நாம் இந்த திருவாசகத்தை படிக்கணும் அப்படிங்கிற இறைவனுடைய எழுத்தால கண்ணீரால் கல்மனதை கரை வைப்பது திருவாசகம் சொல்றது காரணம் தான். அதை படித்தார். அதில் என்னன்னா பண் கிடையாது, இசை கிடையாது, ராகம் கிடையாது, தாளம் கிடையாது. எப்படியும் படிக்கலாம், எந்த நோக்கத்திலையும் படிக்கலாம். ஆனால் படிக்கும்போது ஆத்மாவுக்கும் சிந்தைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் நம்மளுடைய கண்களிலிருந்து கலங்கணும். நடராஜ தீட்சரும் முத்துக்குமாரசாமி ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கார் சிதம்பரத்தில். நாங்களும் ஐயாவும் போய் உள்ள ஸ்படிகலிங்கத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து அபிஷேகம் பண்ணுவோம் தில்லையில். அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். முத்துக்குமாரசாமி தான் எனக்கு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பார். இப்போ ஐஜி மாதிரி அவர் தொடங்கி வைக்கும்போது சொல்லுவார், ஒருத்தர் திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தார்ப்பா, ஆனால் தப்பாக படித்தார். சன்னதியிலேருந்து போப்பா அங்கிட்டு போய் வெளியில் போய் படிப்பான்னு சொன்னேன். ஒரு தடவை சொன்னேன், 2 தடவை சொன்னேன், 3 தடவை சொன்னேன். அப்புறம் போயிட்டாரு. கோவில் அடைச்சாச்சு. வெளியில் வாசலில் வெயிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தார். உனக்கு தெரியலேன்னா என்கிட்ட வாப்பா, நான் சொல்லி தரேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், திருவாசகத்தை படிக்கும் போது கண்கலங்கி படிக்கணும்னு சொன்னாங்க. இந்த கண்ணீர் என்னுடைய விழிகளை மறைக்கிறது. கண்ணீர் விழிகளை மறைத்த காரணத்தினால் தவறு ஏற்படுகிறது. இறைவன் நிச்சயமாக மன்னித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு பாடத்தை சொன்னாராம். அதுலேருந்து முத்துக்குமாரசாமி ஓதுவார் மூர்த்தியே இந்த திருவாசகத்தை சொல்லுவார். என்கிட்ட சொல்லார், நீங்கள்லாம் படிக்கலன்னு கவலைப்படாதீங்க. பண் தெரிய வேணாம், இசை தெரிய வேணாம், எதுவும் தெரிய வேணாம். மாணிக்க வாசகர் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் நிச்சயமாக படிங்கன்னு சொன்னாரு. மதுரை மண்ணுக்கு மாணிக்க வாசகர் அள்ளி தந்த சிவபெருமானுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு சொல்ல முடியாது. நம்ம மதிமலி புரிசை மாட கூடல் இந்த மதுரையத்தை புகழ்ந்து சிவபெருமான் வாயினால் பாடப்பட்ட ஒரு நகரம். இந்த மண்ணில் நாம் பிறந்ததற்கு புண்ணியம் செய்ய வேண்டும். இந்த மண்ணுக்குரிய மகிமையை நாம் ஏற்று இந்த மண்ணில் மிதிப்பதற்கு புண்ணியம் செய்ய வேண்டும். மதிமலி புரிசை மாட கூடல்னு மீனாட்சி நகரத்தில் சிவபெருமானே வந்தார். இந்த கலியுகத்தில் மீனாட்சி. ஆனால் ஆதி சொக்கநாதர், ஆதி
ஆதிகாலத்தினுடைய சொக்கநாதர் சுத்தமான தங்கத்தில் கேரட்டில் சுத்தமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் தான் மாணிக்கமாக வந்தார். மாணிக்கம் என்பது பொன்னார் மேனியனே, மாணிக்கம் என்பது சிவபெருமானுடைய அடையாளம். அந்த மாணிக்கத்தை கொடுத்தது மாணிக்கம் போன்ற திருவாசகம். மாணிக்கத்தை கொடுத்த வரிகள் மரகத வரிகள். மரகதத்தை கொடுத்த மாணிக்க வரிகளுக்கு தீக்ஷா நாமம் பெயர் வச்சது மாணிக்க வாசகர், மணிவாசகர். மணிமணியான வார்த்தைகளால் இலக்கீதம் பேசுன்னு அவரே சொல்றார். இலக்கீதமாக பேசினார். சிந்தக்கூ குழந்தை போல தாளாட்டினை கேட்டார். 51 பதிகத்தையும் பர்ணசாலையில் ஒப்பிக்க செய்தார். எழுத்தாணி கொண்டு ஓலைச்சோடோட பர்ணசாலைக்கு வர்றார். ஆயிலிய நட்சத்திரத்தில் நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதனாக ஓர் இரவில் வந்தார். ஆயிலிய நட்சத்திரத்தில் வந்து பயிற்றுவித்தார். அதை எழுத்தாணினால வார்த்து எடுத்தார், எழுதி கொண்டார். ஜெராக்ஸ் மிஷினை அன்னைக்கே கண்டுபிடிச்சவர் நம்முடைய சிவபெருமான். ஒரு பிரதியை எடுத்தார், மணிவாசகர்கிட்ட ஒரு பிரதி. அதே மாதிரி மாணிக்கவாகர சொல்ல அழகிய சிற்றம்பலத்து உடையான் எழுதியன்னு சொல்லி கையொப்பமிட்டார். ஒரு பிரதியை வச்சார். மறுநாள் 3000 தீட்சிதர்களும் கூடுகிறார்கள். 2999 சிவபெருமான் நடராஜர் ஒரு தீட்சிதர், 2999 தீட்சிதரும் கேட்டார்கள். இதற்கு பொருள், இதற்கு அர்த்தம், இதற்கெல்லாம் என்ன மூலம், என்ன உரை, என்ன மூலமும் அவரே உரையும் அவரே, இந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் திருவாசகமே என்று இறைவனே திருவாசகம், திருவாசகம் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி பொக்கிஷமாக சொன்னதனுடைய 51 ஓலைச்சுவடுகளில் செட்டி நாட்டில் 1900 வந்து தங்க ஏட்டினால் தேவோட்ட நகரத்தை அன்னைக்கு வச்சு கோவில் வச்சு கும்பிட்றாங்க. சிவபெருமானுடைய ஒரு பொக்கிஷம். அதனால திருவாசகம்ன்றது ஒரு பொக்கிஷம். அதை சொல்றதுக்காகத்தான் நடராஜர் நின்றுகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதனால 51 தேசத்துலையும் போனோம். அது மாதிரி ஐயாட்ட சின்ன விண்ணப்பத்தை வைத்து 51 மாநாடை 51 இடங்களில் நடத்தணும். அந்த 51 இடங்களில் நடத்தும் போது எங்கனால் சன்னியாசியா இருந்து துறவியா இருந்து மடிப்பிக்ஷையாவது எடுத்து அந்த திருவாசகத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும். அதனால அருள் புரியணும். அதனால என்ன உதவி வேணாலும் ஆதிசங்கரர் ஆச்சாரிய பீடம் நிச்சயமா செய்யும். அதில் கட்டு கொண்டு வருவதற்கான ஆட்களும் நிச்சயமா வருவாள். அடுத்த மாநாட்டில் திண்டுக்கல் ஐயா சைவ சித்தாந்த பேரவை என்னை வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே சொற்பொழிவு கூட்டு போவாங்க. 1008 அதான் ஐயா வந்தவன கேட்டார், கார்த்திகேயன் ஐயா உங்க சொற்பொழிவு முடிச்சாங்க ஐயான்னு கேட்டார். இல்லைங்க, அங்கேருந்து என்கிட்ட வந்து 3 தடவை சொன்னார், ஐயா சொற்பொழிவு பண்ணுங்கய்யா, முதல்ல அதை பண்ணிட்டு அப்புறம் மற்றதை பார்ப்போம், வாங்கய்யா வாங்கயான்னு பிரஸ் பண்ணார். இது மாதிரி அவங்களுடைய அன்பு உள்ளங்கள், நல்ல ஒரு சிவனடியார் கார்த்திக் சிவம். அதே மாதிரி ஆதீன் ஐயா திண்டுக்கல்ல இருக்கார். திண்டுக்கல் புதுக்கோட்டை செந்தில் செட்டியார் ஐஜி ஐயாவை கூட்டி போய் ஒரு 1000 பேருக்கு உலக சிவனடியார் கூட்டத்திலிருந்து ஐடென்டிட்டி கார்டு வாங்கி கொடுத்தார். அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. பொன்னமராதியில் அதே மாதிரி ஆட்சிமார்கள் அவங்கெல்லாம் எடுத்துக்கூடி பண்ணுறாங்க. தேனியில் அது மாதிரி இந்த மாதிரி ஐயாவுக்காக 5 இடத்துல பேசியிருக்கு. எப்போ வேணாலும் வாருங்கள், ஐயாவுக்கு சுமை இல்லாமல் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தேதியை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் புக் பண்ணி அதில் நடத்தி கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. நல்ல இறைவன் மணிவாசக பெருமானும். ஏன்னா பிரதிபலன் இல்லாமல் எனக்கு போகும்போது 10,000 ரூபா வச்சு கொடுப்பாங்க. இறைவனுடைய புகழை பாடுறதுக்கு எதுக்கு பணம்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம். இதுக்கு திருவாசகத்துக்கு போய் படித்தோம்னா காசெல்லாம் வாங்குறது இல்லை. மக்கள்கிட்ட மடிப்பிக்ஷை வாங்கி 51 தேசத்துலையும் படித்தோம். எங்கள் குருநாதர் இமயமலையிலன்னு சொன்னார், இந்த திருவாசகத்தை படிக்கணும்னா நீ வந்து பயிற்சி எடு. நடராஜர் நின்றுக்கிட்டு இருக்கார், நீ நின்றுக்கிட்டே படிக்கணும். திருவாசகத்தை முடிச்சுட்டேன் சாப்பிடணும். இப்படிலாம் ஒரு பரிந்துரை வைத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த திருவாசகத்துக்குன்னு போயிட்டோம்னா காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்றதில்ல. சில நேரங்களில் உட்கார்றது கூட இல்லை, நடராஜர் நின்றுக்கிட்டு இருக்கார், நம்ம கொஞ்ச நேரம் நிற்கிறது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமான ஒரு உறவு நடராஜரோட. ஏதோ முன் ஜென்மாவில் நம்மளெல்லாம் அனுப்பியிருக்கார். அடியார்களுடைய உறவு, சுவாமிகளுடைய உறவு, இந்த உறவின் மூலமாக நம்மெல்லாம் பயணம் சொல்கிறோம். 21 அக்னி சாட்சியா என்னுடைய சன்னியாச நிகழ்ச்சிகள் ஐயா வந்து 21 தீபத்தையும் 7 தீபத்தையும் 7 தலைமுறையும் 21 தலைமுறையும் 7 ஜென்மாவும் கடந்து வந்ததனுடைய உறவுகள்லாம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப அன்பு. இந்த பிச்சைக்காரனை அடியேன்னு நினைச்சு ஐயா அவர்கள் பெரிய மாலை மரியாதையை செலுத்துறாங்க. உங்களுடைய அன்பு உள்ளங்கள் தவறக்கூடாது என்பதற்காகவே ஏற்றுக்கிட்டோம். எந்த ஒரு ஆத்மாவையும் கலங்கப்படக்கூடாது. ஊனினை வளர்த்தேன் உடனினை வளர்த்தேன் திருமூலர். இங்கே இருக்க ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்காக நல்லா நீங்கள் அன்பா இருங்க, எல்லோரோட அன்பா இருங்க. அடியவர்களுக்கு கோபம்
பண்ணக்கூடாது. அன்பும் அறனும் நம்ம வரணும், தர்மகாரியம் பண்ணணும், புண்ணியம் செய்யணும். இந்த மாதிரி அடியவர்கள் தொண்டர்கள் செய்வதற்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும், நல்லது செய்யணும், இல்லைனாலும் நம்ம ஒதுங்கிக்கிறணும். இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி தர வேண்டும். இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட விடுக்கிற விடுப்பு, நல்லா படிக்க சொல்லுங்க. எந்த நேரமும் டிவி பார்க்க சொல்லாதீங்க, செல் பார்க்க சொல்லாதீங்க. யாரெல்லாம் இந்த உலகத்தில் தலை குனிந்து படிக்கிறார்களோ அவர்கள் நாளை இந்த உலகத்தில் தலை நிமிரப்படுவார்கள். குழந்தைகளுக்கு சொல்ற அட்வைஸு, முயற்சி என்பது உறுதுணையாக இருக்கணும். முயற்சி நம்மளை விட்டு கைவிட்டாலும் முயற்சி செய்வதை நாம் கைவிடக்கூடாது. சாக்ரடீஸ் நல்ல எண்ணங்களோட சிந்திக்கணும். வானத்தில் பிறப்பதும் பூமியில் பிறப்பதும் அவரவருடைய எண்ணங்களை பொறுத்தது. ரூசோ சொன்னவன், எமர்சன். இப்படியெல்லாம் உலகத்தினுடைய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். உறவுகளோட பிள்ளைகளை உற்ற தேகத்தோடு அழைத்து செல்லுங்கள். உறவுகளுக்கு பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்கள். எல்லாம் நல்லதொராக இருந்து நல்ல ஒரு பாரம்பரியத்தை தமிழ் மண்ணை நம்ம காப்பாற்றணும், தமிழை காப்பாற்றணும், தமிழ் புலமையை காப்பாற்றணும். பாரத மாதாவுக்கு நம்ம ஒரு பிள்ளையா இருக்கணும். அரகர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. நன்றி. வான்மிகில் வளாது பொலிகை என்று சொல்வார்கள். இல்லை நான் வேற ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இல்லை ப்ளீஸ், நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க, நீங்கள் ஒரு நிமிஷம். அதாவது வான்மிகில் வளாது பொலிகை என்று சொல்வார்கள். வான்மலை போல் ஐயா பேசுனது சரியாக ஒரு கட்ட சுதியில் பேசிட்டார். ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த சுதி மாறாமல் பேசிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா காரணம்? அம்பல பாட்டே அருள் பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருள் பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, மற்ற ஜீவன்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு. இறைவனை பாடிக்கொண்டே பேசிக்கொண்டே இருப்பதனால் இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஐயா பேசியிருக்காங்க. நமக்கு இன்னும் பொறுமை இருந்தால் இன்னும் நிறைய அவங்க பேசுவாங்க. நமக்கு பொறுமை இல்லாத ஐயா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அடுத்து பரதநாட்டியம். வாங்க பாப்பா, வாங்க 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 வாங்க. பாப்பா பேர் ஸ்ரீமதியா? ஸ்ரீமதி. மதி என்றால் சந்திரன் அர்த்தம். ஸ்ரீன்னா அழகோடு கூடிய சந்திரனா. பாப்பா நடனம் ஆடுறது ரொம்ப பெரிய கலைஞர். சாதாரணமாக எல்லாரையும் ஆட முடியாது. நான் ஒரு நாள் காலையில் எழுந்து டெய்லி நடராஜர் தான் பார்ப்பேன். நடராஜர் இப்படி காலை தூக்கி வச்சுட்டு நிற்கிறார். நம்ம ஒரு மணி நேரம் நிற்போம். நின்று அவ்வளோதான். என்னங்க பண்ணுறீங்க? நீங்கள் வீட்டுக்காரமாக கூப்பிட்டாங்க, அந்த பக்கம் கீழே விழுந்துட்டேன். அதனால் நடனம் ஆடுறது, நடனக்கலை குழந்தைகளுக்கு 64 கலைகளில் ஒரு கலை நடனக்கலை. ஜோதிடமும் ஒரு கலை. குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் பாட்டு, டான்ஸு, இசை ஏதாவது சொல்லிக் கொடுங்க. இசை, பாட்டு, டான்ஸு கற்றுக்கிட்ட குழந்தை அறிவாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும். நமது யோகா சாது சுவாமிகள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பெரியவங்கள்ட்ட எப்பொழுதும் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த உலகத்தில் சிறந்தது ஆசீர்வாதம் தான்.
సంచరించరా అణువున తన తనువున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రతికార ఆవరదై ముంచై జనలింగమై ఘోరా వరమై వశమై ప్రబలమౌతూ లింగమై వరమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా విశ్వేశలింగమై కనికరించరా విధిలిఖితమునిక పరపర చరివి అమృతమి కురిపించరా రామేశలింగమై మహిమ చూపరా పలు శుభములగని అభయముని లిఖితము సతతము అందించరా గ్రహణం నిధనం పాపరా కాళహస్తి లింగేశ్వర ప్రాణం నీవై ఆలింగనం మీరా జలలో కొలువై హరహరాసలింగమై నిలబడరా తుదివై గతివై సర్వజీవలోకేశ్వర రక్షించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ హర హర జయ జయ దిగిరారా ప్రియతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா கண்ணார முதக்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி கையிலை மலையானே போற்றி 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 శివ శివాయ శివ శివాయ శివ శివాయ శివ 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 శివాయ శివ శివాయ శివ శివాయ శివ శివాయ శివ 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 శివాయ என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம் பதத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம் பதத்தவா శివ శివాయ శివ శివాయ శివ 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 శివాయ என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம் பதத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம் பதத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கத்திரமோ என்ன
கலையே ஆண்டவன் தந்தது. ஐயா அவர்கள் ரொம்ப நேற்று பாப்பா பார்க்கும்போது என்ன பாப்பா நோய் மாரி இருக்கேன்னு நினச்சேன். விதமான மாற்றமும் கிடையாது. இதை பாப்பாவை பாராட்டுறதை விட அவங்க அம்மா அப்பாவை கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா தான் குழந்தைக்கு ஒரு ஊக்கம் தர்றாங்க பார்த்தீங்களா. அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு சில பேர் நான் திட்டுவாங்க, நீ என்னத்தை ஆட போகிற ஒன்று நான் ஆட வைக்கணுமான்னு சொல்லுவாங்க. சில அம்மா அப்பாலாம் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப பாராட்டுறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. இந்த ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு பாடத்தோட இறைவனுடைய ருத்ர தாண்டவத்தை கைலாயத்தினுடைய காட்சியை கொண்டு வந்து ஆடற் கலைக்கு ஒரு கலையினுடைய ஒரு இலக்கணத்தையே கற்பித்து, கலை அப்படிங்கிறது ஒரு நடராஜனுடைய இந்த பரதநாட்டியம் தெய்வீக கலை. சிதம்பரத்தில் கால்மாறி ஆடி கலி நடனம் புரிஞ்சு தில்லை காலியாக மாற்றியவர் நடராஜ பெருமான். அப்படிப்பட்ட அந்த கலையை இந்த உலகத்திற்கு கொடுத்து, அதே மாதிரி நந்தனாரையே மறுபடியும் தில்லை அம்பலத்து வாசனே ஆடிய பாதனே அம்பலத்து வாசனேன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடிய பாதத்தை அம்பலத்து வாசன் எப்படி ஆடினாரோ அது மாதிரி கால் மாறி ஆடி அதை ரசித்தோம். நம்ம அந்த ரசித்ததனுடைய கலையை ரசித்தாத்தே அதுக்கு பேர் கலைஞன். கலையை ரசித்ததனுடைய அமைப்பின் பேர்னதே கலைஞனாக முடியும். அதனுடைய ரசனை வேணும். ஏன்னா மகாபெரியவர் ஒரு காலத்தில் எம்எஸ் அப்பாவை அப்படி எம்எஸ் அம்மாவை அப்படி தான் ரசித்து அமெரிக்காவுக்கு போகும்போது ஒருத்தர் பழத்தை கொடுத்து விட்டார். நேஷனல் அவார்டு இந்திய லெவலில் வாங்கினாங்க. அதே மாதிரி ஜேசாஸுக்கு 12 வயசில் கர்நாடக சங்கீதத்தில் மகாபெரியவர் ஆசி வழங்கினார், பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினார். அதுபோல் இந்த குழந்தையும் ஒரு காலத்தில் நிச்சயமாக உலகத்திற்கு முன்னால் நிச்சயமாக வழங்கப்படுவார். நம்ம ஆதிசங்கர் ஆச்சாரிய பீடத்தினுடைய 199 வருடங்கள் 8 மாதங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு வந்த சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள் போல ஆதிசங்கர பாரம்பரியத்தினுடைய ஒரு கலை இலக்கியத்திற்காக வாழ்வாங்கு வாழணும். கடைசி வரையும் இந்த 500 ரூபாயை அவங்க வச்சு ஒரு பொக்கிஷமாக எங்களுடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும். ஒரு பழம் கொடுங்க, ஞாபகார்த்தம், ஒரு பழம் ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும். அப்போ நினைக்கும் போதெல்லாம் இந்த மதுரை மண்ணும் ஆலவாய சொக்கநாதரும் மாயவரம். அதனால் இறைவனுடைய அனுகிரகத்தில் வரணும். இதை கடைசி வரைக்கும் வச்சுருந்து அதை கலையை தன்னுடைய உயிர் போல பார்த்து இன்னும் மென்மேலும் பெருகணும், ஊக்குவிக்கணும். குழந்தைகள்னால நம்மளுடைய பாரம்பரிய கலை நாட்டியம் மீண்டும் இவங்களால புத்துணர்ச்சி பெறுது, நம்மளுடைய பாரம்பரியம் காப்பாற்றப்படுது. அதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஐயா, அதுக்கு தூண்டுகோலாக இருந்தவர் எம்பெருமானுடைய அருள் கடாட்சியம் சொக்கநாதரும் மீனாட்சியம் அருளும் குருநாதருடைய ஆதிசங்கரர் அருளும் கடைசி வரைக்கும் இருந்து நல்ல மென்மேலும் புகழ் உச்சிக்கு போகணும்னு சொல்லி வாழ்த்தி அதை வழங்குகிறான். நல்லா வச்சுக்கோ, 2 வச்சுக்கேன். நல்ல ஆசீர்வாதம் இருக்கு. பாலா புவனேஸ்வரி மாதிரி வேறத்தவனே சொன்னேன் நான். கல்யாண காளீஸ்வரி சித்தர் பீடத்தின் சார்பாக சிறிய காணிக்கையை பாப்பாவுக்கு வழங்குகிறோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. இன்னொரு பாட்டு இருக்கா? இன்னொரு பாட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆடலாம். அதுக்கு இடையில் நம்ம வெற்றிக்கனி சிவ கலையாளினி அவர்கள் சின்னதாக ஒரு சொற்பொழிவு பண்ண போகிறாங்க. வேகமாக வாங்க. டைம் இஸ் கோல்டு, ஐ எம் ஓல்டு. அவங்க அப்பா அம்மா வென்றி வாங்க. உங்களுக்கு தான் என்னுடைய பாராட்டு. நீங்கள் பிள்ளை நல்லா மேலும் மேலும் ஊக்குவிக்கணும். என்னங்க, எந்த லண்டனில் கூப்பிட்டா கூட பாப்பா அழைச்சிட்டு போய் ஆட வைக்கணும். பொன் பொருள் செல்வத்தை விற்று கூட குழந்தைகளுக்கு கலையை கற்றுக் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பொன் பொருள் செல்வம் பெருசு இல்லை, இந்த கலை தான் பெருசு. இது இன்றைக்கி ஆடிய ஆட்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பர். இன்னும் அப்போ அந்த பாப்பா பேசுனதுக்கப்புறம் ஒரு பாட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ஆடும்போது எனக்கு தான் ரொம்ப கை காலெலாம் வலிச்சிச்சு. சூப்பர் ஆடிட்டீங்க, சத்தனே ரெஸ்ட். வாங்க ஏங்க வாங்க. கனியிருப்ப காய்கவன் தற்று 10வது திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவன் அடி சேராதார். 1000வது திருக்குறள். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தியமையால் தெரிந்தற்று. 1330வது திருக்குறள். கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி எங்க பிரின். முதல் திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்கேஜி படித்ததுலேருந்து இப்படி திருக்குறள் ஒன்று ஒன்றா மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா. படிக்க ஆரம்பித்ததுலேருந்து கலை யாழ்னி டிவின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கா. அவளை யாருமே இல்லைன்னா அவன் நல்லா பேசிடுவேன். எல்லோரும் இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவா. பயப்படாமல் பேசு. உட்காந்து பேச நிற்கிறியா? உட்காந்து பேசு. இன்றைக்கு திருநீற்றின் சிறப்பை பற்றி ஒரு சிறிய கதை.
திருநீற்றை பற்றி 2 பாடல்களும் உள்ளது. அதை சிறப்பிக்கும் விதமாக 2 பாடல்களும் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கதையை கூறுகின்றேன். ஒரு ஊரில் ஒரு நெசவாளர் இருந்தார். இந்த நெசவாளர் ரொம்ப வறுமையில் இருந்தார். அவர் தொழில்லையும் அவரோட நார்மல் லைஃப்லேயும் ஒரு சம்பளமும் வருமானமும் இல்லை. அவங்க ஒரு நாள் ஜோசியரை பார்க்கலான்னு போகும்போது அந்த ஜோசியர் சொல்கிறார், நீங்கள் இப்படி பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு இந்த பரிகாரம் பூஜையெல்லாம் எதுவும் வேணாம், சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் தினமும் நெற்றி நிறைய விபூதியை பூசிட்டு சிவன் முன்னாடி உட்காந்து ஒரு திருவாசகத்தை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாடி முடிச்சுட்டு ஒரு சிவனடியாரை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. சரி, இது எனக்கு சிம்பிள் வேலை தான், எனக்கு எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புலே ஒரு சிவனடியார் இருக்கார், எனக்கு அந்த வேலை ஈஸி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த நெசவாளரும் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. தினமும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுள் முன்னாடி சிவபெருமான் முன்னாடி உட்காந்து திருவாசகத்தை பாடிட்டு நெத்தி நிறைய விபூதி பூசிட்டு அங்கே எய்த்தாப்பில் வீட்டில் இருக்க சிவனடியாரை பார்த்துட்டு தான் சாப்பிடுவார். இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாப்பிட்டு பாடி முடிச்சுட்டு சிவனடியாரை பார்க்கலான்னு போகும்போது அவர் அங்கே இல்லை. ஒரு வீட்டில் கேட்கும்போது வயலுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதனால் அவர் வயலுக்கு போகும்போது அந்த சிவனடியார் அங்கே உழுதுகிட்டு இருந்தார். உழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புதையல் கிடைக்கிது. அந்த புதையல் யாராவது பாத்திர போகிறாங்கன்னு அந்த சிவனடியார் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிய வைக்கும்போது அங்கே இருந்த நெசவாளர் நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறாரு. நான் அந்த புதையலை ஒழிச்சு வச்சது தான் பார்த்துட்டாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அவர்கிட்ட ஓடி போய் பார்த்துட்டிங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் அங்கேருந்து வந்துடுறாரு. அவர் சொன்னார், நான் புதையல் ஒழிச்சு வச்சதை நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அது நெசவாளர் நினைக்கிறாரு, ஒரு புதையில வேறு தனியாக ஒழிச்சு வச்சுருக்காரு போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் நான் புதையல் நீங்கள் ஒழிச்சு இதை பார்த்துட்டேன், நான் போய் அரசர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அரசர்கிட்டலாம் சொல்ல வேணாம், நான் உங்களுக்கு பாதி புதையல் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிவனடியாரை பார்க்க வந்ததுக்கு நம்மளுக்கு பாதி புதையல் கிடைக்கிறது, அதுக்கு சிவபெருமான் தான் காரணம், அவர் கும்பிட்டதுக்கு ஒரு பலனை காமிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பாதி புதையல வாங்கிக்கிட்டாரு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போதும் சிவபெருமானை கும்பிடணும், தினமும் ஒரு திருவாசகம் பாடணும். திருநீருக்கு செல்வம் என்று ஒரு பொருளும் உண்டு. தினமும் திருவாசகம் ஒரு பாட்டாவது பாடணும். நன்றி. ஒரு சிவனடியாரை பார்த்ததுக்கு இவ்வளவு புதையல் கிடைச்சிருக்கு. நிறைய சிவனடியாரை பார்த்தா நிறைய புதையல் கிடைக்கும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. ஐயா ரொம்ப நேரமா பேசணும்னு காத்துட்டு இருக்காரு. எஸ் நடராஜன் ஐயா, ப்ளீஸ் பிடிச்சிருக்கேன். தயவுசெய்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருந்துறீங்க. அதனால் நான் என்ன நல்லா சொல்லுவேன், தயவுசெய்து நல்லா கேளுங்க. உங்களை கண்ணீர் வர்ற மாதிரி பேசுவேன். ஒரே ஒரு இது இல்லை, இவ்வளோ நேரம் நடந்ததுனால ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பேன். உயிருங்கிறது மனுஷன்ட்ட எப்படி இருக்கிறத சொல்கிறேன். அப்படியே எல்லோரும் கண்ணை மூடுங்க, அமைதியாக இருங்க. அப்படியே நான் சொல்கிறத சிந்திங்க. நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஒளி வடிவாகவும் அன்பு வடிவாகவும் உள்ளேன். நான் அமைதியை அனுபவம் செல்கிறேன். நான் இந்த உடம்பினில் ஒளி வடிவமாக காட்சி தருகிறேன். இதுதான் இறைவன் இருக்கிறது. உயிர்னா என்ன, மனம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுங்க.
உயிர் என்னமா இருக்குதுன்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு இருதயம் இருக்குது பாருங்கள். இருதயம் போல பெருசாக இருக்குது. அந்த இருதயக்குள்ளே நகம் இருக்குது பாருங்கள். அந்த நகத்துக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்துக்குள்ளே நெல் இருக்குது பாருங்கள். அது மணி இருக்குது வெள்ளை. அது மாதிரி தான் ஒளி இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது இறைவன் எவன் ஒருவன் நம் மாணிக்க வாசகத்திலிருந்து கற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்று தான். எவன் ஒருவன் இறைவனிட முன்பு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறானோ அவன்தான் உயர்ந்தவனாக இருந்தவன் கருதப்படுகிறான். அவனுக்கு மாணிக்க வாசகர் இறைவனிடத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். எப்படி தாழ்த்தி கொண்டால்? கருணையினால் ஆண்டு கொண்ட கருணாயலனே அப்படிங்கிறார். கருணையினால் என் ஆண்டு கொண்ட கருணாயலனே கடையவனையனை கருணையினால் ஆண்டு கொண்ட கருணாயலனை. அப்போ என்ன சொல்றார் பாருங்க. வீட்டில் கூட யாராச்சும் ஒரு திட்டினா கூட கடையவன் சொன்னா திட்டு கடையவன் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? கடையவன் சொல்லக்கூடாது. அதனால் கடையவனேனை கடையவனால் ஆழ்ந்து கொண்ட. அதனால் எவன் ஒருவன் இறைவனிடம் என்பு தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டுகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் இறைவனிடம் என்பு தன்னைத்தான் உயர்த்தி கொள்கிறானோ அவன் தாழ்த்தப்படுகிறான். இதான அவர்கிட்ட கற்றுக்கொண்டது. இன்னும் முக்கியமான விஷயம் ஒரு கதையை சொல்லுகிறேன். நிகழ்வதும் நிகழ்த்துவதும் இறைவன் ஒருவர் தான். நல்லதும் செய்வான், கெட்டது செய்வான். ஏதாவது ஒரு பாசிட்டிவோ அதில் இறைவன் இருக்கான். எவரும் நெகட்டிவ்களோ அதில் சைத்தான் இருக்கிறான். நம்ம மனசுக்குள்ள கடவுள் அப்படின்னா என்ன? கடந்து உள்ளே போகிறது. ஆசை, காமம், கோபம், பொறாமை, எதிர்மறை எண்ணம், சக மனித வெறுப்பு, ஏற்றத்தாழ்வு, இதையெல்லாம் நீங்கள் கடந்து உள்ள போனீங்கன்னா கடவுளை பாடலாம். இதான் கடவுள். அப்புறம் கடவுளை அப்படியே திருப்பி பாருங்க. உள்கடை அப்படின்னா அர்த்தம் அன்பு, பரிவு, பாசம், நேசம், கருணை, பரிவு, இரக்கம். இதுலேருந்து நீங்கள் உள்ள கடந்து போனீங்கன்னா கடவுளை காணலாம். அதான் ரெண்டு இருக்குது, பக்தி ஞானம். இவர் இறைவன் என்ன பண்ணார்? ரெண்டுக்கு பேர் தான் பேர் வச்சார். ஒருத்தர் யார்? கண்ணப்ப நாயனார். இன்னொருத்தர் யார்? மாணிக்க வாசகர். அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்ந்துரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். மாணிக்க வாசகர் வந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தார். அதனால வாழ்ந்தரையும் தெய்வத்தில் வைக்கப்பட்டார். முக்கியமான சொல்ல போகிறேன். நீங்களாம் ரொம்ப பெருமைக்கணும். இந்துங்கிறவன் தான் கல்லில் கடவுளை இருக்கான்னு கண்டுபிடிச்சான். அதுதான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருசமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் மனிதராய்ன்னு சொல்லலாம். அப்போ என்ன சொன்னான்? முன்னோர்கள் எவ்வளோ புத்திசாலிக்கு பாருங்க. கல்லில் தான் இறைவன் இருக்கான்னு கண்டுபிடிச்சான். அப்புறம் நம்ம அந்தனர்கள்லாம் கூடி கல்லில் இல்லாதப்பா சொல்லில் தான் இருக்கான்னு ஒரு கோயிலை கட்டினான். அதனால் கல்லை வச்சு இவன் மந்திரத்தை சொல்லி சொல்லில் வச்சான். ஆனால் நம்மளும் மாணிக்க வாசகரே பட்டினத்தாரு கல்லில் இல்லைப்பா சொல்லிலப்பா என்னுள் இருக்கிறான். எவன் ஒருவன் என்னுள் இருக்கிறான் என்ற ஞானம் வருகிறதோ அவனை இறைவன் கண்டுபிடிக்கிறான். புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த வயசில் எத்தனை வயசில் இருக்கிறோ 10 சொல்கிறேன். 1லேருந்து 100 வரை ஒரு 2 நிமிஷம் தான். அதில் ஒரு வயசில் உலகமே தெரியாத குழந்தைத்தனமான தெய்வீகம். 10 வயசில் ஆர்வம், பதட்டம், பரபரப்பு, அசட்டு தைரியம். 20 வயசில் நல்ல அறிவு, உற்சாகம், பிடிவாதம், வேண்டாவெறுப்பு, பிரம்மச்சரியம். 30 வயசில் திறமை, வலிமை, முறுக்கு, தான் என்கிற அகம்பாவம். 40 வயசில் நிதானம், தன்னம்பிக்கை, தைரியம். 50 வயசில் அடக்கம், ஆழ்ந்த அனுபவம், ஒரு விதமான கலக்கம். 60 வயசில் தற்காப்பு உணர்வு, ஆழ்ந்த அனுபவம். 70 வயசுல தெளிவு, உயர்ந்த உள்ளம். 80 வயசுல சுயக்கட்டுப்பாடு, அமைதி, வாழ்வந்த ஞானம். 90 தளர்ச்சி இல்லை 80 சுயக்கட்டுப்பாடு 50. 90 வயசில் வாழ்வதற்கு காரணம் நிறைந்த தெய்வீகம், ஒரு விதமான கலக்கம். 100 தளர்ச்சி, முதிர்ச்சி, முடிவு, மரணம். ஒரு சின்ன விதானம் சொல்கிறேன். நிகழ்வு ஒரு கதை சொல்லிடுறேன். அது ஒரு முக்கியமான கதை. ஒரு தம்பதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 குழந்தை இருக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு வந்து 6 வயசு, பெண் குழந்தைக்கு வந்து ஒரு 8 வயசு 9 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க 2 பேரும் யாத்திரைக்கு புறப்படுறாங்க, ஒரு காசி யாத்திரைக்குன்னு வச்சுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்பா அம்மாப்பெல்லாம், நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, உங்களை விட்டுட்டு போகிறா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த பெண் பிள்ளை என்ன சொல்லுது? நானும் தான் வருவேன், நான் கூட்டிகிட்டே போகணுன்னு அடம் பிடிக்குது. அப்பாவும் சொல்கிறாங்க, அம்மாவும் சொல்ல கேட்ட பண்ணாங்க. உடனே இந்த தாய் சொல்கிறா, அப்பா சனியனே உன்னை கூட்டிகிட்டு போட, இதான் அந்த இதெல்லாம் கூட்டிகிட்டு போடாது சனியனேங்கிறா, உன்னை தொலைச்சிட்டு வந்துற மாதிரி சொல்லலாம். அப்படிலாம் சொல்லாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. சரி இவங்க யாத்திரை போகிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. யாத்திரை போகிறாங்க. ஒரு ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது கடலில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு படகோட்டி போயிட்டு இருக்கும்போது இந்த பெண் குழந்தை மிகவும் துடுக்கானவள். அதனால தான் அந்த நீங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப துடுக்கான பிள்ளைய அனுமார் கோயிலில் வச்சு, தயவுசெய்து பேசாதீங்கய்யா,
ஐயா தயவுசெய்து பேசாதீங்க. அந்த ஆண் அந்த நீங்கள் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா ரொம்ப துடுக்கான பிள்ளையா அனுமார் கோயில் வச்சு இப்படி தண்ணி அடிப்பான், குரங்கு சேட்டை பண்ணுதுன்னு சொல்லுவான்னு சொல்ல. அது மாதிரி இந்த பெண் குழந்தை என்ன பண்ணியிருக்கு, இப்படி போட்டில் கையை அப்படியே விட்டுட்டு போயிருக்கு. விட்டுட்டு போனால் ஒரு முதல்ல பிடிச்சிருச்சு. அந்த முதல்ல பிடிச்சி இங்கே வரலையும் கொண்டு வந்துருச்சு, இந்த முதல்ல கொண்டு வந்துருச்சு. ஐயோ கடைக்காரன் பயப்படுறான், ஐயோ அந்த போட்டு முழுவ போகுது இப்போ என்ன பண்ண